வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா டீ. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 மிளகு, இதெல்லாம் உள்ளே போட்டு பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு. ஒரு டீ வைக்கிற பேனில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இடித்து வச்ச மசாலாவை போட்டுடலாம். அடுத்து இந்த ஒரு துண்டு இஞ்சியை போட்டு இடிச்சிடலாம். இந்த தட்டி வச்ச இஞ்சியும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னையும் டீ தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கம்மன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, மசாலா வாசம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். இது எருமைப்பால் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்கான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. கமன்னு டேஸ்டான மசாலா டீ ரெடி. அதே மாதிரி ஹெல்த்தியான ஒன்று. உங்களுக்கு தலை வலிச்சுன்னா இந்த ஏலக்காய் போட்டு குடிக்கிறதுனால தலைவலியெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ சளி பிடிச்சிருந்தாலும் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்தும்போது, இஞ்சி சேர்த்தும்போது சளியெல்லாம் குறைஞ்சிரும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் டெய்லியும் போடும்போது கூட 2 ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.